ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இப்போ வேகன்சி கொடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுக்கும் சேர்த்து கொடுத்துருந்துருக்காங்க. ஓகேவா? இந்த கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5800 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3050. ஓகேவா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8850 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் வேகன்சி அப்ரூவ் பண்ணது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் 8875 வேகன்சி வந்து நாங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஃபிஷியலாக வந்து டென்டேட்டிவ் வேகன்சி வந்து ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா இதில் 8850 வேகன்சி வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? போத் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டும் சேர்த்து. ஓகேவா? இதுக்கான அப்ளிகேஷன் டேட் எப்போ ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா இதில் கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21/10 அக்டோபர் 21 அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28 பார்த்தீங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுன்றதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இங்கே கமர்ஷியல் கம் சூப்பர்வைசர். ஓகேவா? கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர். இதில் ஸ்பெல்லிங் எரர் இருக்கு. ஓகேவா? பட் வந்து போஸ்ட் வந்து கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் லெவல் 6 போஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், அதுக்கப்புறம் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், அப்புறம் சீனியர் கிளர்க்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா லெவல் 6 போஸ்ட்டு. ஸோ அடுத்து சொன்ன இந்த 3 போஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவல் 5. இந்த டிராஃபிக் அப்ரண்டிஸ் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா லெவல் 4. ஓகேவா? ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டில் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு, அதுக்கப்புறம் ஜூனியர் கிளர்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கிளர்க்கு. ஓகேவா? அதாவது ட்ரெயின்ஸ் கிளர்க்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் 3 and 2. ஓகேவா? ஸோ இதுக்கான இப்போ வேகன்சி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் நிறைய பேருக்கு உள்ள டவுட் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நோட்டீஸில் கோவிட்னால பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் என்டிபிசி கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 18 இருந்து 18 to 33. ஓகேவா? ஸோ மினிமம் ஏஜ் 18 இருக்கணும், மேக்ஸிமம் 33 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டுக்கு 18 இருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ மேலே சொன்ன ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இதில் லாஸ்ட் டைம் நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ அடிஷ்னலாக வந்து ஒரு 3 வருஷம் கொடுத்துருந்தாங்க. 18 33 இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை 36 வச்சுருந்தான். ஓகேவா? ஏன்னா கோவிட்னால பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அந்த டைம் கண்டக்ட் பண்ண முடியாதனால உங்களுக்கு 3 வருஷம் வந்து நாங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து இது கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமு ஸோ இனிமேல் வந்து 18 36 தான் இருக்குன்ற மாதிரி டவுட் இருந்துச்சு. நான் அப்போவே சொல்லியிருந்தேன் இது இந்த கோவிட்னால மட்டும்தான் இந்த ஒரு டைம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. பட் இது வந்து எப்பயுமே இந்த மாதிரி இருக்காது. அடுத்த நோட்டீஸ்ல இது ரெகுலரைஸ் ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி மாற்றிட்டாங்க. 18 இருந்து இப்போ நீங்கள் 33 வரைக்கும் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுத முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ போன வருஷம் அதாவது இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஸோ அதில் எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு, அதே மாதிரி எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு, அதே மாதிரி எப்போ வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்போ வந்து எக்ஸாம் வந்து நடத்தலாம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது வந்து ஆர்ஆர்பி கிராஜுவேட் லெவலுடைய 2024 உடைய இது நோட்டிஃபிகேஷன். ஓகே, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா இதே ஆகஸ்ட் மந்த்து தான். ஆகஸ்ட் 13 தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இங்கே 29 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் 13 ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் எக்ஸாம் நடந்தது பார்த்தீங்கன்னா எப்போ வச்சிருக்காங்கன்னா ஜூன் ஜூலைல தான் நடந்தது. ஓகேவா? கிராஜுவேட் லெவலோடைய எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸ் CBT 1 நடந்தது பார்த்தீங்கன்னா ஜூலை கிட்ட தான் நடந்தது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம் எப்போ நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த இந்த 2026 இருக்கு பார்த்தீங்களா, 2026 மிட்டை தாண்டி தான் நடக்கும். ஓகேவா?
ஏன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிபிடி 1 தான் முடிஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு என்ன தாட் இருக்குன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த மாதமே எக்ஸாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. என்னன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்க ப்ராசஸை முடிச்சாதான் அடுத்தது கண்டக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ தான் சிபிடி 1 கிராஜுவேட் லெவலுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கான். இதுக்கப்புறம் அவன் வந்து சிபிடி 2 நடத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரி எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் வந்து மெடிக்கல் போஸ்டிங். ஓகேவா? ஸோ இவ்வளோ இருக்குது. அதனால் இதெல்லாம் மினிமம் கண்டக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கிட்ட எடுத்துரும் டைமு. ஸோ அதனால் இது எப்படியும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மிட்டை தாண்டி, அதாவது ஜூன் ஜூலையை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ நல்ல ஒரு டைம் இருக்குது. அந்த டைமை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம் இதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னா, இப்போ லாஸ்ட் டைம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 8113 வேகன்சி வந்து கொடுத்துருந்துருக்காங்க கிராஜுவேட் லெவலில். பட் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே போத் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா 8000 சம்திங் தான் கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ அப்போ வேக்கன்சி போக 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 டிராஸ்டிக்கலி ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஃபர்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாகும். சக்ஸஸ் ரேட்டு உங்களுக்கு ஈஸியாக, அதாவது உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு டைம் இருக்குது. 6 மந்த்து தாராளமாக 6 to 8 months டைம் இருக்குது. நீங்கள் இப்போ இருந்து எதுவுமே தெரியாது, நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நான் ஆரம்பிக்க போகிறேன்னா கூட நீங்கள் இப்போ இருந்து நீங்கள் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 8 monthsக்குள்ளே நீங்கள் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணி ஒரு போஸ்டிங் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அதை மெயினாக சொன்னது. அதே மாதிரி இது அஃபிஷியல் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. October 21 ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது சொன்னதும் நான் டீட்டெயில்டாக நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். எப்படி என்ன பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரிலாம் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ண முடியும், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியுன்ற டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணதை சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வேக்கன்சி கம்பேரிசன் சொல்லணும். அதே மாதிரி இன்னும் டைம் எவ்வளோ இருக்குது, எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்றத இந்த டீட்டெயிலை வந்து சொல்லணுன்றதுக்காக தான் மெயினாக அந்த வீடியோ போட்டது. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.